உங்களோடு கூட இந்த மாலையில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18-19 வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். சரி, இந்த வார்த்தை ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை என்று. இந்த வசனத்தில் உள்ள பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்ற ஒரு விசேஷ சத்தியம் என் உள்ளத்தை அதிகமாய் தொட்டது. ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியையும் தன்னுடைய இரத்தத்தினாலே ரட்சிக்கிறார், கிருபையினாலே ரட்சிக்கிறார், கழுவுகிறார், உருவாக்குகிறார், நடத்துகிறார். ஆனால் எல்லாரும் அந்த பரலோக பாக்கியத்தை சென்று சேர்ந்து விடுகிறார்களா என்று பார்த்தால் அது சற்று சந்தேகத்துக்குரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஏனெனில் பல இடங்களிலே இதை செய்தால் பரலோகத்திற்கு போவீர்கள், இது இருந்தால் நீங்கள் போக மாட்டீர்கள், அப்படியெல்லாம் பல வசனங்களை வாசிக்கின்றோம். அப்படி என்றால் இந்த பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்வு, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்வு, பாதாளத்தால் மேற்கொள்ள முடியாத ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். எது ஆண்டவருடைய சித்தம்? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை என்பது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே பல காரியங்கள் நம்மை மேற்கொள்ளுகின்றன. பழைய ஏற்பாட்டிலே ஒரு திருச்சபையை நாம் பார்க்கின்றோம். அதுதான் இஸ்ரவேல் கோத்திரம் என்ற திருச்சபை. உலகத்திலே எவ்வளோ மக்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஒரு ஆபிரகாம் என்ற ஒரு பரிசுத்தவானை தேவன் தெரிந்தெடுத்து அவருக்கு வாக்கு பண்ணி அவருடைய சந்ததியை வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வருகின்றார். வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்த அந்த ஜனங்களுக்கு சபை என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். சபைக்குள் இருந்தவன் என்று மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஒரு விடுதலையை பெற்றார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். வெற்றியோடு கூட கடந்து வந்தார்கள். அவர்களுக்கு முன்பதாக தேவன் செய்த அற்புதங்கள் மகா பெரியது. யாத்திராகமம் 34:10 ஆண்டவர் சொல்லுகிறார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னார். அற்புத அடையாளங்களினால் தன் ஜனத்தை விடுதலை செய்து கொண்டு வந்தார். எகிப்தில் வந்த 10 வாதை நீங்கள் கேட்கலாம், எதற்கு வண்டு, எதற்கு பேன், இதெல்லாம் ஏன் வர வேண்டும் என்றால் இவைகள் எல்லாம் அவர்கள் வணங்கி வந்த தெய்வங்களுக்கு அடையாளம். அதை விளக்க வேண்டும் என்றால் அதற்கு அதிக நேரம் எடுக்கும். ஆகவே அந்த 10 வித அந்த தெய்வங்களின் அடையாளங்களை தேவன் வாதைகளாக அனுப்பி எகிப்தியரை வாதிக்க பண்ணினார். இஸ்ரவேலில் ஒருவர் கூட வாதிக்கப்படவில்லை. ஏனெனில் தேவன் அவர்களை விசேஷப்படுத்தி இருந்தார், வித்தியாசப்படுத்தி இருந்தார். அவர்கள் வாழ்ந்த கோசை நாட்டை தேவன் பாதுகாத்திருந்தார். அவ்வளவு அன்போடு, அவ்வளவு கிருபையோடு அவர்களை நடத்தினார். ஒரே இரவிலே எகிப்தில் உள்ள அத்தனை தலைச்சன் பிள்ளைகளும் செத்து போயிற்று. இஸ்ரவேலில ஒரு கூடாரத்தில் கூட சாவு இல்லை. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களை பாதுகாத்தது. ஆண்டவர் விடுதலை செய்து கொண்டு வந்தார். வனாந்திரத்திலே வந்தார்கள். அவர்கள் நடந்து போகும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக மிகப்பெரிய ஒரு செங்கடல் தடையா இருந்தது. இதை எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் ஆச்சரியமாய் செங்கடல் நடுவே வழி திறக்கிறார். கடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது பின்னாக திரும்பி பார்த்தால் பார்வோனின் சேனை. ஐயோ, பாதாளம் மேற்கொள்ள வருவது போல் அவர்களை பார்வோனின் சேனை துரத்தி வந்தது. கர்த்தர் அங்கேயும் விடுதலை செய்தார். அவர்களுடைய ரதங்களின் அச்சாணிகளை உருவி போட்டார். ரதங்களின் சக்கரங்கள் கழன்று ஓடும்படி செய்தார். எது தங்கள் பலன் என்று எகிப்தியர் நினைத்தார்களோ அந்த பலனை ஒன்றுமில்லாக்கி
ஆண்டவர் சமுத்திரத்திலே ஆழ்த்தி போட்டார். 10 வாதைகளிலும் காக்கப்பட்டார்கள். தலைச்சன் பிள்ளைகள் சாகும் பொழுதும் காக்கப்பட்டார்கள். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளவில்லை. செங்கடலின் வழியாய் கடந்து வந்த பொழுதும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு வேத பகுதி என்னை சற்று கலங்க வைத்தது. இப்படியெல்லாம் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்த மக்களுக்கு இவைகள் எப்படி நடந்தது? 10ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வசனத்தை கவனமாய் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று நிற்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆததால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. மிக விசேஷமான ஒரு செய்தியை அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு எழுதுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்களாகிய அந்த சபையை ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்று ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்த காரியத்தில் 5 காரியத்தை முதலாவது எழுதுகின்றார். நீங்கள் சற்று உங்கள் வேத புத்தகத்திலும் குறிக்க வேண்டும், உங்கள் நோட்டிலும் சற்று குறித்துக் கொள்வீர்கள் என்றால் அது நலமாய் இருக்கும். ஆச்சரியமாய் நடத்தி வந்த 5 விதங்கள். ஒன்று, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு அவர்களுக்கு மேலே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வைத்தார். வேதம் சொல்லுகிறது, பகலில் மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு நீங்கவில்லை என்று. கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் மேகம் மூடியிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மேகம் ஒரு போர்வையை போல அவர்களை மூடியிருக்கவில்லை, ஒரு ஸ்தம்பத்தை போல மூடியிருந்தது. அக்கினி ஒரு கூடாரம் போல மூடியிருக்கவில்லை, ஒரு ஸ்தம்பத்தை போல மூடியிருந்தது. சற்று இதை சிந்தித்து பார்த்து இது ஏன் இப்படி இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்த பொழுதுதான் அதில் உள்ள ரகசியம் புரிந்தது. கானானியர்கள் தங்களுக்கு விசேஷமாக பாகால் என்ற ஒரு தெய்வத்தை வணங்கி வந்தார்கள். இந்த பாகாலுக்கு அவர்கள் ஆண் தெய்வம் என்று பெயரிட்டு, அஸ்தரோத் என்ற மண்ணுக்கு பெண் தெய்வம் என்று பெயரிட்டு, பாகாலை கணவனாகவும் அஸ்தரோத்தை மனைவியாகவும் வர்ணித்து, இந்த பாகாலை ஜனங்களெல்லாம் பூஜித்தால்தான் மண்ணாகிய அஸ்தரோத் விளைச்சலை கொடுக்க முடியும் என்று பாகாலை விளைச்சலின் தெய்வமாக ஜனங்கள் தொழுது வந்தார்கள். ஆகவே மழை வேண்டுமென்றால் உடனே பாகாலிடத்தில் விண்ணப்பம் பண்ணினால் மழை வந்துவிடும் என்று கானானியர் நம்பினார்கள். இந்த இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே நடந்து வரும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு மேலாக ஒரு ஸ்தம்பம், இட்ஸ் a பில்லர், ஆங்கிலத்திலே பில்லர் என்று சொல்லி இருக்கிறது, ஒரு தூண், 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலேயும் ஒரு பெரிய தூண் நின்றா. பல மைல்களுக்கு அப்பால் இருந்து பார்க்கிறவர்களுக்கும் அந்த ஸ்தம்பம் தெரியுமா? அப்பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து கேட்பார்களாம், இது என்ன ஸ்தம்பம் இப்படி நிற்கிறது என்றால், இந்த இஸ்ரவேலருடைய தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாம். அவர் இப்படி அவர்கள் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போகிறார். அவர்களை பாதுகாக்கும்படி பகலிலே வெயில் அவர்கள் மேல் படக்கூடாது என்று ஸ்தம்பமாய் நிற்கிறார் என்று ஆச்சரியப்படுவார்களாம். இந்த பாகாலுக்கு அவர்கள் சிலைகளை செய்யும் பொழுது உயரமாய் வளர்ந்திருக்கிற மரங்களை மேற்பகுதிகளை வெட்டிவிட்டு நெட்டையான ஒரு ஸ்தம்பத்தை நிறுத்தி
அந்த ஸ்தம்பத்தில் ஆண் உருவத்தை செய்வதோடு அருவருப்பான சில சித்திரங்களை போன்ற காரியங்களையும் செய்து இதுதான் பாகால் என்று வணங்குவார்களாம். ஒவ்வொரு தோப்பிலும் அப்படிப்பட்ட நெட்டையான மரங்கள் இருக்கும். நீங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்களிலே இதை படிப்பீர்கள் என்றால் அங்கே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் கானானுக்குள் போகும் பொழுது இதை போன்ற நெட்டையான மரங்களை பார்த்து ஒருவேளை அவர்களுக்கு பின்னாக சோரம் போய்விடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் முதலிலேயே ஸ்தம்பமாய் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினாராம், தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கும்படி. ஜனங்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். இட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஒரு தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை இஸ்ரவேலர் மட்டுமல்ல, சுற்றிலும் உள்ள புறவினத்து மக்கள் பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த மேக ஸ்தம்பம் இருந்தது. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். ஒரு புறவினத்தான் இரவு நேரத்தில் வெளியே வந்து பார்க்கும் பொழுது தூரத்தில் மகா பெரிய ஒரு ஸ்தம்பம் நிற்கிறதை பார்த்தால் அவன் பயந்து நடுங்குவானான். அன்றைக்கு ராகாப் என்ற ஒரு பெண் சொன்னாள், உங்கள் தேவனே பெரிய தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவரை போல தேவன் இல்லை, அவர் எப்படியெல்லாம் அற்புதமாய் நடத்தினார் என்று நாங்கள் கேள்விப்பட்டு எங்கள் இருதயமே கரைந்து போனது என்று சொன்னார். அந்த அளவுக்கு தேவன் தன்னை பிரத்யட்சமாய், தன் பிரசன்னத்தை பிரத்யட்சமாய் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். ஏனெனில் அவர் ஜீவனுள்ள தேவன். இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது, நான் இதுவரைக்கு யெகோவா என்ற நாமத்தினால் என்னை வெளிப்படுத்தவில்லை, இப்பொழுதோ நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், I am that I am ஜெகோவா என்று தன்னை வெளிப்படுத்தினார். இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதற்கு என்ன பொருள் என்றால், உயிரோடு இருக்கிறேன் என்பது பொருள். இந்த ஸ்தம்பம் எதை காட்டியது? தேவன் உயிரோடு இருக்கிறார். இந்த அக்கினி ஸ்தம்பம் எதை காட்டியது? தேவன் உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு இஸ்ரவேலரின் சிறு பிள்ளையும் கூடாரத்திலிருந்து வெளியே வந்து, அப்பா இது என்ன என்று கேட்டால் தகப்பன் சொல்லுவானாம், ஒரு ஜீவனுள்ள தேவன் நம்மோடு வருகிறார் மகனே, அவருடைய பிரசன்னம் தான் இந்த ஸ்தம்பம் என்று சொல்லுவாராம். இரவிலே பிள்ளைகள் வெளியே வந்து, தந்தையே இது என்ன இவ்வளோ பெரிய அக்கினி சுடரா இருக்கிறது என்று கேட்கும் பொழுது தகப்பன் சொல்லுவாராம், ஒரு ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட வருகிறார், இந்த வனாந்திர பயணத்தில் எல்லாம் அவர் நம்மோடு கூட வருகிறார் என்று தன் பிள்ளைகளுக்கு ஜீவனுள்ள தேவன் மேல் விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசேஷம் என்ன? நீங்கள் மற்ற புறவினத்து மக்களை விட எதில் விசேஷமானவர்கள்? ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவன் நம்மை நடத்துகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று பாடுகிறோமே, அந்த தேவன் இருக்கிறவராக மட்டுமல்ல நம்மை நடத்துகிறவராயும் இருக்கிறார். இஸ்ரவேலரை மேகத்திற்கு கீழாய் அக்கினிக்கு கீழாய் நடத்தினாராம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அது என்ன? சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இதற்கு பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த சமுத்திர பயணம் எதை சொல்லுகிறது? மேகஸ்தம்பம் அவர் சமூகத்தை சொல்லியது. சமுத்திர பயணம் அவருடைய பாதுகாப்பு. இட்ஸ் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். நாட் ஓன்லி காட்ஸ் பிரசன்ஸ், காட்ஸ் ப்ரொடெக்ஷன் வாஸ் வித் them. அவங்களோட கூட கடவுளுடைய பாதுகாப்பு இருந்துச்சு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இங்க இவ்வளோ பெரிய சமுத்திரம் நிக்குது, இங்க இவ்வளோ பெருசா நிக்குது, மதிலா நிக்குது, என்ன ஓட்டம் ஓடி இருப்பாங்க. ஓடு ஓடு தண்ணி வந்துட போகுது. கொஞ்சம் பைபிளை படிக்கும்போது இமேஜின் பண்ணி படிக்கணும் இல்ல? குட்டி பிள்ளை எழுத்துட்டு ஓடி இருப்பாங்க, வயசானவங்களை எழுத்துட்டு ஓடி இருப்பாங்க, சீக்கிரவா சீக்கிரவா தண்ணி வந்துடும், இங்க பாரு மீன் ஓடு. ஐயோ, அது கண்கொள்ளா ஒரு காட்சியா இருந்திருக்கும். அற்புதங்களின் தேவன் அவர்களை அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. உங்களை நடத்தலையா? உங்க வாழ்க்கையில எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கிறார் தெரியுமா? நம்ம எல்லாம் சில வேளைகளை நன்றியற்றவர்களா இருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். எவ்வளோ இடுக்கண்கள், எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ இக்கட்டுகள், சஞ்சலங்களிலே சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போனது போல போனப்போ தேவன் கூட இருந்தார். அவருடைய பாதுகாப்பு கூட இருந்தது. இஸ்ரவேலருக்கு பிரசன்னத்தை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். அடுத்து வாசிக்கிறோம், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எதை புசித்தார்கள்? ஒரே ஞான போஜனம். அந்த ஒரு ஃபுட்டு தான் அவங்களுக்கு. இஸ்ரவேலருடைய வாழ்க்கை புதிய ஏற்பாட்டில் உள்ள வாழ்க்கைக்கு நிழலாட்டம். பழைய ஏற்பாட்டில் நடந்தது எல்லாமே புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டம். புதிய ஏற்பாட்டில் நடக்கிறது எல்லாமே பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல். சரியா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடித்து அவரை கொலை செய்தார்கள், அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். அது அப்படியே
தத்ரூபமா யாத்திராகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி அடிக்க வேண்டும், எப்படி புசிக்க வேண்டும், எல்லாம் விளக்கமா சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் இயேசுவுக்கு நிழலாட்டம். அப்போ பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை முழுசையுமே தேவன் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமா தான் வச்சார். அப்ப எதுக்கு ஒரே ஞான போஜனம்? ஆண்டவர் விதவிதமா டிஷ்ஷஸ் கொடுத்துருக்கலாம்ல. என்ன இப்பெல்லாம் ஹோட்டலுக்கு போனா எதை ஆர்டர் பண்றேனே தெரிய மாட்டேங்கி, விதவிதமா 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 எதெல்லாமா வருது. ஆனால் ஒரே ஒரு ஃபுட்டு, அந்த ஒரு மன்னா எது தெரியுமா? அதுதான் வார்த்தையாகிய கிறிஸ்து அல்லது தேவனுடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னாரே. வனாந்தரத்துல வெரைட்டிஸ் கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான், அது மன்னாதான். அது வானத்திலிருந்து பெய்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுது. அது மழை பெஞ்ச மாதிரி அப்பத்தை பொழிய பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு என்ன? உங்க வாழ்க்கையில உலகத்துல எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி உங்களுக்கு நடக்கணும் நீங்க நினைக்க கூடாது. யூ ஹாவ் டு லிவ் பை ஃபெய்த். நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு வாழ்ற வாழ்க்கை தான் உங்களுக்கு. பல வேளைகள்ல அவங்களுக்கு நடக்கிற மாதிரி ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது தெரியுமா? நம்ம ப்ராசஸே வேற, நம்மளை நடத்துகிற விதமே வேற, நம்மளுக்கு வழிகாட்டுற விதமே வேற. எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு நடக்கும், உங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஏன் தெரியுமா? வசனம் உங்களில நிறைவேறணும். யோசேப்பை குறித்து சங்கீதம் 105 அதிகாரத்திலே சங்கீத புத்தகம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. உங்களுக்கு பிளஸிங் எல்லாம் உங்க மேல ஊத்திட்டு உங்களை நரகத்துக்கு தள்ளுறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கல. நம்மளை உருவாக்கி உடைத்து வசனத்துல காலூன்றி நிற்க வைத்து இந்த ஒரு ஞான போஜனம் தான். இந்த வசனத்தினால்தான் நீ பிழைக்கணும். உனக்கு நடக்கிறதெல்லாம் வசனத்தின் மூலமா தான் நடக்கணும். உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் எல்லாம் வசனத்தின் மூலமா தான் வரணும் என்று வசனத்தை முக்கியத்துவப்படுத்ததான் அவங்களுக்கு ஒரே ஞான போஜனம். வேற போஜனம் கொடுக்கவே இல்லை. அது கொஞ்சம் போரிங்கா கூட இருந்திருக்குல்ல. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, வாரத்துல 7 நாள், மாசத்துல 30 நாள், காலையில இட்லி, மத்தியானம் இட்லி, ராத்திரி இட்லினா உண்மையா சலிக்குமா சலிக்காதா? ஆனா தேனிட்ட பணியாரம் போல இருந்த அந்த மன்னா நிச்சயம் சலிச்சிருக்காது. அது புசிக்க புசிக்க இன்பம். ஹல்லேலூயா. வேதத்தை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக படிக்கிறேன். இன்னும் புசிக்க புசிக்க இன்பம். காலையில படிச்சாலும் இன்பம், மத்தியானம் படிச்சாலும் இன்பம், ராத்திரி படிச்சாலும் இன்பம், பயணத்துல படிச்சாலும் இன்பம், யாராவது அதை பிரசங்கம் பண்றதை கேட்டாலும் இன்பம். புதுசு புதுசா புதுசு புதுசா புதுசு புதுசா இருக்குது. மன்னா ஒரு நாளும் அலுத்து போகிற ஒரு பொருள் அல்ல, சலித்து போகிற ஒரு பொருள் அல்ல. அவ்வளோ அழகா ஆண்டவன் நடத்துறார். சரி, அடுத்த வசனம், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அவங்க வனாந்திர பயணத்துல வார்த்தையாகிய கிறிஸ்து கூடவே போனாராம். அதான் எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது எழுதுவார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். துவக்கும் போது கூட இருக்கிறாராம், முடிக்கும் போது அங்க நிற்கிறாராம். பயணத்திலெல்லாம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த வனாந்திர பயணம் முழுசும் அவங்களுக்கு ஒரு ஞான கன்மலையின் தண்ணீர் இருந்தது. அந்த கன்மலை கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த கன்மலைக்குள் இருந்து புறப்பட்ட அந்த ஜீவ தண்ணீர் அது பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் தாகம் அடையான் என்று சொன்னார். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீரோ அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றாயிருக்கும் என்று சொன்னார். அப்போ இந்த 5 காரியங்களை எதை காட்டுது? பழைய ஏற்பாட்டில் நடந்தது. மேகம் ஒரு தேவன் உயிரோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகிறார் என்பதற்கு அடையாளமாய் இருந்தது. சிவந்த சமுத்திரம் தேவன் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பை கொடுப்பார் என்பதை ஜனங்களுக்கு உணர்த்துகிறதா இருந்தது. வானத்திலிருந்து பெய்த மன்னா அது நான் உனக்கு போதும், என் வார்த்தை உனக்கு போதும் என்று சொல்லுவதா இருந்தது. கன்மலை தண்ணீர், நானே ஜீவ தண்ணீர்,
நான் உனக்கு கொடுக்கிற தண்ணீர் என்றென்றைக்கும் உனக்குள் ஊறுகிற ஊற்றாயிருக்கும் என்பதற்கு அடையாளம் அந்த கன்மலை கிறிஸ்து. இதுல எந்த மாற்றமுமே வரக்கூடாது என்பது தேவ நியமனம். ஏன்னா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் வாழ்க்கையில இது அப்படியே நிறைவேறணும். அதுக்குதான் ஆண்டவர் அப்படி சிஸ்டமேட்டிக்கா வச்சு நடத்தினார் அவங்கள 40 வருஷம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர்கள் எல்லாரிடத்திலும் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. இதை வாசிய உள்ள ரொம்ப சோர்ந்தே போயிற்று. எத்தனை பேர் கானானுக்குள் பிரவேசித்தார்கள்? புறப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட எத்தனை பேர்? 6 லட்சம் புருஷர். அப்போ அங்க குறைவில்லாத குடும்பம், அதனால ஒரு வீட்டில் 5 பேர் 7 பேர் அப்படிலாம் இருந்த நாட்கள். ஸோ கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 30 லட்சம் பேர் புறப்பட்டாங்க. 40 வருஷத்துல 29,99,900 என்னது அது முடிக்க தெரிய மாட்டேங்குது. 2 பேரை தவிர மீதி எல்லாருடைய சவங்களும் வனாந்திரத்தில் விழுந்துச்சான். காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் உள்ள போனாங்க, மோசே கூட போகல. இது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாதாளத்தின் வல்லமை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி பிசாசு நேரா வந்து நின்று உன்னை விடமாட்டேன் அப்படி கிடையாது. இந்த வல்லமை உங்கள் ஆத்துமாவோடு போராடுகிறது. இந்த பாதாளத்தின் வல்லமை உங்க ஆவியோடு போராடுகிறது, உங்கள் உணர்வுகளோடு போராடுகிறது, உங்கள் விசுவாசத்தோடு கூட போராடுகிறது, உங்கள் குடும்பத்தோடு போராடுகிறது, உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே கிறிஸ்துவை விட்டு விலகச் செய்யும்படி போராடுகிறது. எப்படி இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில இந்த பாதாள வல்லமைகள் அவங்களோட போராடி அவங்கள மேற்கொண்டது என்று சுருக்கமாக 5 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதே அதிகாரத்தில் இருந்து வாசிக்கலாமா? வாசியுங்கள் 5வது வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வனாந்தரத்தில் எத்தனை பேர் அழிக்கப்பட்டாங்க? எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க, 2 பேரை தவிர. கொஞ்சம் பயமா இருக்குதா? எப்படி ஆண்டவரே, எல்லாரும் அழிக்கப்பட்டாங்களா 2 பேரை தவிர? அப்ப நாங்கெல்லாம் எங்க போறது ஆண்டவரே? இப்படி ஒரு பயம் வருது இல்ல? சரி, எதனால அழிக்கப்பட்டாங்க? வாசியுங்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க ஏன் விழுந்தாங்கன்னா, நம்பர் 1 ரீசன் இச்சை. எனக்கு இது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா, அது என்ன ஆண்டவரே, எதையோ கொஞ்சம் ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்க, அதுக்கு போய் நீங்க அவங்கள அழிச்சிங்களா ஆண்டவரே அப்படிலாம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். காட் எனக்கு விளக்கி கொடுத்தாரு. ஆதியிலே ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளை வச்சார் இல்லையா ஆண்டவர். காட் எல்லாத்தையும் கொடுத்தார், முழு உலகத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டார். தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் நீ புசிக்கலாம், ஆனா அந்த ஒண்ணே ஒண்ணு, நன்மை தீமை இன்னதென்று அறிகிற அந்த கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. இல்ல தேவன் எதை எதிர்பார்த்தார் தெரியுமா? ஜஸ்ட் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் தான். ஏவாளுக்கு நீ அதை புசிக்காதான்னு சொல்லியிருந்தா பக்கத்திலே போயிருக்க கூடாது, அப்படிதானே? ஐயோ வேணாம் அது ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஏவாள் அப்படி செய்யல. பக்கத்துல போனாங்க, பார்த்தாங்க, ரசிச்சாங்க. ஐயோ இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னாங்க. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை பிசாசு பயன்படுத்தி உள்ள வந்துட்டான். வாலிப பிள்ளைங்களே, உங்க வாழ்க்கையில கூட அப்படிதான். ஆண்டவர் உன்னை நோ சொல்லியிருக்கும் போது நீ சும்மா போய் பக்கத்துல தான் பார்க்க போறேன்னு போனா அது உன்னை பிடிச்சுக்கிடும். உன் கால்களை அவளுக்கு தூரமாய் விலக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது. அவள் கிட்ட சேராதே அப்படின்னு வேதம் சொல்லுது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத அப்படிங்கிறார். சும்மா தானே போனேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு தான் உன்னை இழுத்துருவான். சும்மா தானே பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, இதுல என்ன தப்பு? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறது தப்பு கிடையாது. ஆனா உனக்கு சோதனைன்னு ஒன்று வரும்போது அதை எதிர்க்கிறதுக்கு உனக்கு பலன் கிடையாது. அதனாலதான் சொல்றோம் பக்கத்திலேயே போகாத அப்படி. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாத, பாவிகளுடைய வழியில நில்லாத,
பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதே. பட்டணங்களிலே எப்படியோ தெரியாது, கிராமங்களிலே பொதுவாக ஆண்கள் வீட்டு திண்ணையிலே உட்கார்ந்து போறவங்க வரவங்களோடலாம் ஒரு 4 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு வீண் கதை பேசுவாங்க. பேச 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 அது உலகத்துக்குள்ளதான் கொண்டு போகும். பெண்களும் அதே போலதான். இங்க வேதம் சொல்லுகிறது, உக்கால தூர விலக்கு, பக்கத்துல போகாத. ஏவாள் பக்கத்துல போனாங்க, பிசாசு கண்களின் வழியாய் உள்ளே வந்தான், அப்புறம் செவிகளின் வழியாய் உள்ளே வந்தான், உள்ளத்துக்குள்ள வந்தான். அப்படி ஒரு உணர்வை தூண்டுனா எவ்வளவு அழகா இருக்குது. இதை சும்மா சாப்பிட்டாதான் எப்படி இருக்கும். அவள் உணர்வுகள் தேவன் சொன்ன வார்த்தையை மறந்துருச்சு. பல வேளைகளிலும் ஏன் பாவம் செய்யறோம் தெரியுமா? வசனம் உள்ளத்தில் இல்லாத போது. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் உள்ளத்தில் இருக்கிறது. ஆகையால் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. எந்த அளவுக்கு காட்ஸ் வேர்ட் அவங்க உள்ளத்துல வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உனக்கு சோதனை வரும் பொழுது அந்த வசனம் உன்னை காப்பாற்றும். வசனம் தீபமா இருக்குது. வசனம் உன்னோடு பேசும். வசனம் உன்னை எச்சரிக்கும், செய்யாதன்னு சொல்லும். அதுக்கு தான் சொல்றது, ஒவ்வொரு நாள் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும். ஏவாளுக்கு ஒரே ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் சொன்னார். பெரிய பைபிள் எல்லாம் சொல்லல. ஒரே ஒரு கமாண்ட். என்ன கமாண்ட்? நீ அந்த பழத்தை புசிக்க கூடாது, புசித்தால் சாகவே சாவாய். ஏன் சொன்னாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்பா சொல்றாரு, டே அங்க போகாதடா. ஏன் போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவர் சொல்லுவாரு போகாதன்னு. போனா அங்க விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சா அங்க ஆசீர்வாதம். இங்க தேவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொன்னார், உனக்கு இவ்வளவு போதும், அதை தொடாத, புசிக்காத. சத்துரு வந்தான், இச்சையை தூண்டினான், கீழே விழ வைத்தான். காட்ஸ் பிளான் என்னவோ அதை உடைக்கிறதுக்கு தான் பாதாளத்தின் வல்லமை போராடுது. உங்க வாழ்க்கையில கூட ஒரு சின்ன காரியம், அதுல நீங்க பிசாசு உங்களுக்கு பாதாளத்தின் வல்லமையா போராடும் போது விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவ திட்டத்தை நீங்க இழந்து போயிருவீங்க. ஒரு தாவீது ஜனமெல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்கும் பொழுது அவர் உப்பரிக்கையில உலாவினார் இல்ல? கண்டிப்பா வேதம் சொல்லுது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் அப்படின்னு இருக்குது. அப்போ தாவீது ராஜாவும் போயிருக்கணும். எனக்கு தெரியாது அவ ஏன் போகலன்னு. ஆனால் யுத்தத்திற்கு புறப்படுகிற காலத்தில் இவர் சும்மா இருந்ததுனால வந்தது சோதனை. விழுந்தாரு, ஒரு பிள்ளையை பறிகொடுத்தார். ஆனால் இரக்கமுள்ள தேவன் திரும்ப மனம் இறங்கி இன்னொரு பிள்ளையை கொடுத்தார். அவன் மேல் அன்பா இருந்தார். அவன் தான் ஆலயத்தை கட்டினான். அது தேவனுடைய இரக்கம். இங்க இச்சைகளினாலே விழுந்தார்கள் போட்டு எதுக்கெல்லாம் அவங்க இச்சித்தாங்கன்னு வேதத்துல பல வசனம் இருக்குது. இது மேபி ஒரு பைபிள் ஸ்டடி போல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சில வசனங்களை நீங்க பைபிளை திறந்து வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாமா? பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? சரி, இங்க என்ன சொல்லுது பைபிள்? பைபிளை கொஞ்சம் நல்லா படிக்கணும். இஸ்ரவேலர் கூட கொஞ்சம் அந்நிய ஜாதிகள்லாம் வந்தாங்களாம் கூட. அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சா, ரொம்ப இச்சை வந்துருச்சான். எதை சாப்பிடணும்ட்டு? நான் வெஜிடேரியன் சாப்பிடணும்ட்டு. ஏற்கனவே ஆண்டவர் யாத்திராகமா 16ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, நான் உங்களுக்கு காலையில மன்னாவை கொடுப்பேன், சாயங்காலத்துல காடையை தருவேன் அப்படின்னு காட் ப்ராமிஸ் பண்ணாரு. வீட்டில் போய் வாசிங்க. அதை ஆண்டவரே முதல்ல சொல்லிட்டாரு, நான் தருவேன் உங்களுக்கு அப்படின்னு. ஆனா இடையில காடை வந்துச்சா வரலையான்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா மன்னா டெய்லி வந்துச்சு. இப்போ கூட இருக்கிற கூட்டம் இருக்கு பாருங்க, அது இவங்களை விசுவாசத்தை விட்டு வலுவ செய்கிற பாதாளத்தின் வல்லமையா இருந்துச்சு. உங்களுக்கு முதல் சோதனை யார் தெரியுமா? உங்க சொந்த கூட்டம் இருக்குது பாருங்க. அதான் என்ன இத்தனை வருஷம் இருக்கிற, ஒரு சொந்த வீடு கூட கட்டாது, கோயில் கோயில்னு போயிட்டு இருக்கிற அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன்று உள்ள போடுவாங்க. என்ன பொண்ணுக்கு 25 வயசு ஆயிடுச்சு, இன்னுமா கல்யாணம் பண்ணாம இருக்கிற பாரு, அவங்க பொண்ணெல்லாம் கல்யாணம் ஆகி 2 குழந்தை வேற ஆயிடுச்சு, நீ எதுக்கு இன்னும் வச்சிட்டு இருக்கிற? அடுத்த விதை. உடனே நம்ம அம்மாவங்களுக்கு எப்படி, ஐயோ என் பொண்ணுக்கு 25 வயசு ஆயிட்டே, இன்னும் கல்யாணம் நடக்கலையே. என்னத்தை யோசிக்கணும் தெரியுமா? அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். அவங்க அப்படி ஒரு அம்பு உங்களுக்கு நேரா எய்யும் பொழுது நீங்க ஒரு கேடகத்தை பிடிக்கணும். என்ன கேடகம் தெரியுமா? வசனங்கிற கேடகம். ஆமாம்மா, கல்யாணம் ஆகலை, ஆண்டவர் சகலத்தையும் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்வார்.
என்ன உங்க பையனுக்கு வேலை தேடிட்டே இருக்கிறீங்க, இன்னும் வேலை கிடைக்கல, அவன் என்ன படிச்சு சும்மா சுத்திட்டு இருக்கிறானா? உடனே நினைக்கணும், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. என் பையனுக்கு கடவுள் ஒரு வேலை கொடுப்பாரு, அவர் செய்யற தடையே படாது. உங்களை சுற்றி உள்ள புறவினத்து மக்கள், உங்கள் குடும்பத்தார், உங்கள் அயலகத்தார், உங்களோடு வேலை பார்க்கிறவங்க அவிசுவாச அம்புகளை உங்க மேல எய்யும் பொழுது விசுவாசத்தின் கேடகத்தை பிடிச்சவங்களா நீங்க நிக்கணும். இங்க அந்நிய ஜாதியான மக்கள் ரொம்ப இச்சை உள்ளவர்களா ஆன உடனே இவங்களுக்கும் அது பத்திக்கிடுச்சு. ஆமா இல்ல, நமக்கு நான் வெஜிடேரியனே இல்லை அப்படின்னு இவங்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். தேவனுக்கு ரொம்ப விசனம் ஆயிடுச்சு. 20வது வசனம் வாசிங்க. 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை, நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி. கவனிக்கிறீங்களா வசனத்தை? நீங்க இந்த வசனத்தை கவனிக்கணும்னு விரும்புறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே. என்ன பண்ணாங்களா? அந்த இறைச்சி கிடைக்கலன்னு உடனே நாங்கள் எகிப்திலே சாப்பிட்ட வெள்ளை பூண்டுகளையும் வெங்காயங்களையும் நினைக்கிறோம், அங்கே அப்பம் தொட்டி அருகே உட்கார்ந்து இலவசமாய் சாப்பிட்ட போஜனத்தை எப்படி சாப்பிட்டாங்க? அங்க ஆளோட்டிகள் விரட்டினாங்க, சாட்டையினால அடிச்சாங்க, துன்பப்படுத்தினாங்க, ஐயோ என்று அழுதார்கள், முறையிட்டார்கள், கூக்குரலிட்டார்கள், நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னார்கள், எங்களை விடுவையும் என்று சொன்னார்கள். ஆனா இப்போ என்ன சொல்றாங்க? அங்க நாங்க இலவசமா சாப்பிட்டோமே அதை நினைக்கிறோம், நாங்க திரும்ப அங்க போயிட்டா கூட பரவாயில்ல, இந்த வனாந்திரத்துல சாகிறதுக்கு நாங்க எகிப்துல செத்தாலும் பரவாயில்ல. இச்சை அவர்களை அவிசுவாசத்துக்கு நேராய் நடத்தியது. யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இச்சை பாவத்தையும் பாவம் மரணத்தையும் பிறப்பிக்கும் என்று எழுதியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் மகிமையுமான கானானை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இடையிலே வசனத்துக்கு விரோதமான எல்லா பாதாள வல்லமைகளையும் நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பு வாலிபவனே, உனக்கு வர்ற எல்லா சோதனையும் நீ எதிர்த்து நிற்கிற ஒரு தேவன் உனக்கு பலன் கொடுப்பார். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால உன்னால எல்லாத்தையும் செய்ய பலன் உண்டு. சிந்தையை மேற்கொள்ள முடியலன்னு சொல்லாத. நீ சொல்லு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நான் ஜெயிப்பேன். பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்ளாது, இச்சைகள் என்னை மேற்கொள்ளாது. நான் தேவனை அசட்டை பண்ண மாட்டேன், முறுமுறுத்து தேவனை துக்கப்படுத்த மாட்டேன். அவர்கள் என்னை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தர் கூட வராரு, கேட்டா கொடுத்திருப்பார். அப்பா எங்களுக்கு காடைகள் சாப்பிட ஆசையா இருக்குது, கொடுங்கப்பானா கொடுத்திருப்பார். He is a great provider. பெரிய தேவன், தேவைகளை சந்திக்கிறார். இவங்க ஜெபம் பண்ணல, உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே இச்சையுள்ளவர்கள் ஆயிட்டாங்க. சரி, அதே 11ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். இவங்க கேட்டாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும். கர்த்தர் சொன்னாரு, பா என் கை என்ன குறி இருக்குதா? நீ கேட்டா உனக்கு நான் தரமாட்டேனா? நீ ஏன் அதுக்கு முறுமுறுக்கிற? நீ ஏன் அதுக்கு சலிச்சுக்கிற? செத்தா பரவாயில்லன்னு ஏன் சொல்ற? இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் கர்த்தருக்கு விரோதமா இப்படி பேசுறோம் தெரியுமா? என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை, சும்மா ஆண்டவரை பின்பற்றி வந்து என்னத்தை பார்த்தோம். இந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடுக்குது. கர்த்தரை அசட்டை பண்ணாதீர்கள். உங்கள் நடுவே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணினீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் கை குறுகி இருக்கிறதா? உன் வாழ்க்கையில நான் எவ்வளவு செஞ்சேன், 10 வாதைகள் அனுப்பினேன், ஒண்ணு கூட உன்னை தொடலையே. தலைச்சன்கள்லாம் செத்தது, உன் வீட்டுல ஒரு சாவும் வரலையே. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக்கினேன், பத்திரமா வந்தியே. வனாந்திரத்தில் நடத்தினேன், ஒரே மாசம் தான். முதல் மாதம் 15ஆம் தேதி புறப்பட்டாங்க, 2வது மாசம் 15ஆம் தேதி முறுமுறுப்பு தொடங்கிருச்சு. 1 மாசம் வரைக்கும் அவங்க வச்சிருந்ததெல்லாம் சாப்பிட்டாங்க. அடுத்த மாசத்துக்குள்ள முறுமுறுப்பு. என் கை குறுகி இருக்கிறதா? நான் உனக்கு செய்ய மாட்டேனா? என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதான்னு இப்ப பாருன்னார். மறுநாள் காடை வந்து விழுந்துச்சு பாருங்க, பாளையத்தை சுற்றிலும் 2 முழ உயரத்துக்கு விழுந்துச்சான். சாப்பிட்டு சாப்பிட்டு மூக்காலை திகட்டி போக மாட்டோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கடவுள் கொடுத்தால், ஆண்டவர் கொடுத்தார், அள்ளி கொடுக்க மாட்டார், அப்படியே ஊற்றுவார். ஆண்டவர் பொழிவார். மன்னா பொழிந்தது, காடை வந்து விழுந்தது. பெரிய தேவன். உங்க சின்ன தேவைக்காக பெரிய தேவனை அசட்டை பண்ணக்கூடாது. சின்ன காரியம் நடக்கலன்னு பெரிய தேவனை அசட்டை பண்ணா பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொண்டு உள்ள அவிசுவாச ஆவி வந்துடும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன்.
சங்கீதம் 106 அதிகாரம் 7வது வசனத்தையும் 12 14 வரைக்கும் வாசிங்க. ரொம்ப அந்த வசனம் என்னோடு கூட பேசியது. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல் அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். 24 அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். நல்லா கவனிங்க, ஒரு தேசம் இச்சிக்கப்படத்தக்க தேசமா, அதை இச்சிக்காம காடையை இச்சித்தாங்களாம். உங்களுக்கு ஒரு இச்சிக்கப்படத்தக்க தேசம் இருக்குது, அந்த தேசத்துக்கு போறதுக்கு அதன் மேல ஆசை கொள்ளாம இந்த பூமியில ஒண்ணு இல்லாத பொருள்கள் மேல ஆசை வச்சு விசுவாசத்தை விட்டு வழுவிடாதீங்க. ஆண்டவர் கிருபையின் திரட்சியை ஊற்றினாராம். நினைக்கவே இல்லையா? நன்றி மறந்த மக்கள். பாதாளத்தின் வாசல் நம்ம விசுவாசத்தை தடுத்து தேவ ஆலோசனையை அசட்டை பண்ணும்படி வச்சு கர்த்தருக்கு விரோதமாய் பேச வச்சு ஆண்டவர் உள்ளத்தை வேதனைப்படுத்த வைக்குது. அந்த ஜனங்களின் சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இச்சித்தார்கள். 2வது வேதம் சொல்லுகிறது, அதே 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்திற்கு திரும்பவும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். ஜனங்கள் 2வது பாதாளத்தின் வல்லமை அவங்களை எப்படி மேற்கொண்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் மோசேயை கூப்பிடுறார் மேல மலைக்கு. மோசே மேல போறாரு. 2 கற்பலகைகள்ல முன்னாடி பின்னாடி கர்த்தர் தன்னுடைய பிரமாணத்தை எழுதி, பாருங்க, நான் தான் தேவன், என்ன தவிர தேவன் இல்ல, அதெல்லாம் எழுதுறாரு. தேவனே எழுதுறார், வசனம் அப்படி சொல்லுது. அப்போ எழுதி மோசையின் கையில கொடுத்த உடனே மோசை கொஞ்சம் கீழே வர லேட் ஆயிடுச்சு. இந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே, தேவனுடைய வார்த்தையவே விசுவாசிக்க மாட்டாங்க. தேவன் என்ன சொன்னாரு? மோசை மேல வரட்டும், நான் என் பிரமாணங்கள் எல்லாம் தரேன் அப்படின்னார். வெயிட் பண்ணணும்ல. இன்னைக்கு விசுவாசிகள் ஏன் விழுந்து போறாங்க? ஏன் பாதாளத்தின் வல்லமை மேற்கொள்ளுது தெரியுமா? வெயிட் பண்ண மனசே கிடையாது. கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறதே கிடையாது. ஆண்டவர் வெயிட் பண்ணு அப்படின்னா வெயிட் பண்றதுல. சவுல் ஒரு நல்ல ராஜா, ஆனால் சாமுவேல் வர சற்று தாமதித்த போது இவரால் வெயிட் பண்ணவே முடியல. அங்க பாக்குறாரு, எதிரிகள் வராங்க. ஐயோ ராஜா, எதிரிகள் வராங்க. ஜனங்கள்லாம் அவனை தூண்டி விடுறாங்க. ஜனங்களுக்கு பயந்ததுனால எதிரி வராங்கன்னு நினைச்சிட்டு உடனே இவரே பலி செலுத்திட்டார். பலி செலுத்துகிற வேலை ஆசாரியனுடைய வேலை. அதை ஒரு ராஜா செய்யக்கூடாது. வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருங்கள், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை குடும்பங்கள்ல ஆண்டவருக்கு காத்திருக்காம அவசரப்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்து போனோம் தெரியுமா? கொஞ்சம் நீங்க உங்க வாயின் வார்த்தைகளை அப்படி கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இருந்திருந்தா அந்த விவாகரத்தே நடந்திருக்காது. எத்தனை குடும்பங்களிலே விவாகரத்துகள், எத்தனை குடும்பங்களிலே பொறுமை இல்லாததுனால, காத்திருக்காததுனால, கர்த்தரிடத்தில் அவர் முகத்தை நோக்கி பார்க்காதனால குடும்பங்களில் பிளவுகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணா இன்னொரு நல்ல ஆஃபர் வந்திருக்கும். உங்க பொண்ணுக்கு வரதட்சணையே கொடுக்காம கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பான். அவசரப்பட்டீங்க, கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலோசனை காத்திருக்கல. மோசே வர கொஞ்சம் லேட் ஆச்சு, அவ்வளவுதான். அந்த மோசேக்கு என்ன நடந்ததோ தெரியவில்லை. எங்களுக்கு முன்னே செய்யும் தெய்வங்களை உண்டு பண்ண, எந்த தெய்வத்தை உண்டு பண்ணுவாரு மோசே? ஒரு பெரிய தேவன் மேக ஸ்தம்பத்துல கூட இருக்கிறாரு, அவர் மேல ஸ்தம்பத்துல இருக்கிறாரு. ஆனா இங்க தெய்வத்தை உண்டு பண்ணுங்கிறாங்க. உங்க மேல ஒரு தேவனுடைய ஆளுகை இருக்குது. நீங்க உங்களுக்குன்னு சொல்லி விக்கிரகங்களை போன்றவர்களை உருவாக்க கூடாது. ஒருவேளை புறவினத்து மார்க்கத்திலிருந்து நீங்க கர்த்தரை பின்பற்றி வந்திருக்கலாம். ஒன்ஸ் வந்தீங்கன்னா வந்ததுதான், திரும்ப போவே கூடாது. பொங்கலுக்கு வா, பூஜைக்கு வா, அதுக்கு வா, இதுக்கு வா, சும்மா வந்துட்டு போ, புடவை மட்டும் வாங்கிட்டு போ, துணி மட்டும் வாங்கிட்டு போ, பலகாரம் தாரை வாங்கிட்டு போ, அப்படிலாம் சொன்னா போவே கூடாது. ஜனங்கள் ஒரு தெய்வம் மேக ஸ்தம்பத்தில் இருக்கிறார், அக்கினி ஸ்தம்பத்தில் இன்னும் இருக்கிறார். அந்த மோசேக்கு என்ன நடந்ததோ, தேவன் இன்னும் பதில் சொல்லல, அவர் வரல, நாங்க காத்திருக்க மாட்டோம் அப்படின்ட்டு
ஆரோனை போட்டு உபத்திரவப்படுத்துறாங்க. எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு. இந்த ஆரோன் ஒரு லீடர், அவராவது கொஞ்சம் புத்தி சொல்லியிருக்கணும். எப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு மோசே, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? இல்ல, உடனே ஜனங்களுக்கு பயந்துட்டு. உங்க வாழ்க்கையில இயேசு விட்டு ஏன் பின்வாங்குறீங்க தெரியுமா? ஜனங்களுக்கு பயந்ததுனால. ஏன் ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க? ஜனங்களுக்கு பயம். ஐயோ வீட்டில் என்ன சொல்லுவார்? சினிமாக்கு போகும்போதெல்லாம் வீட்டில் ஒன்றும் சொல்லலை, இப்போ ஊழியத்துக்கு வரும்போது தான் திட்டுறாரா? இயேசுக்கு வரும்போது தான் வீட்டில் சண்டை வருமா? அம்மா ஜெபம் பண்ணிட்டு வா, பயப்படாத, மக்களுக்கு பயப்படாத, தேவனுக்கு பயப்படு. ஆரோன் உடனே பயந்து போய் எல்லா காதணியெல்லாம் கொடுங்க வாங்கி எங்க கன்று குட்டிகளை செஞ்சாச்சு. அப்புறம் சொல்றாரு, உங்களை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இதுதான். எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். ஆண்டவர் அங்க மலையிலிருந்து பார்த்துட்டே இருக்கிறார். மோசே, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஓன் ஜனங்கள் தங்களை கெடுத்துட்டாங்கப்பா, போப்பா கீழே அப்படிங்கிறார். கையில என்ன பிரமாணம்? தேவன் தான், ஒருவர் தான் தேவன், அவரை தவிர வேற தெய்வம் இல்லை. கீழே என்ன நடக்குது? கன்றுக்குட்டி தெய்வமாக்கி ஆராதனை நடக்குது. மேல தேவன் எதை யோசிச்சாரோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா கீழே நடக்குது. புதிய ஏற்பாட்டுல அதான் கிறிஸ்து சொன்னார், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பிரதர், உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி வந்துடாது, இன்ஸ்டன்டா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வந்துடாது. யூ ஹாவ் டு வெயிட், காத்திருக்கணும். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது அப்படின்னு பைபிள் சொல்லுது. திரும்பி பார்க்கிற இத்தனை ஆண்டுகள் ஊழியத்தில் இருக்கிறோம், எதையும் அப்படி டான் ஆண்டு செய்யவே இல்லை. For every blessing we waited. காத்திருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்திலே எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அங்கே ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மாவட்ட மக்களுக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லும்படி. அங்கே மலைகளிலே ஏறி இறங்கு சுவிசேஷத்தை சொல்லுவது மிக கடினம். 10 வருஷம் ஏறி இறங்கி எத்தனையோ நாட்கள் நான் மனம் நொந்திருக்கிறேன். இப்படியெல்லாம் போய் எப்படிப்பா அந்த வீடுகளெல்லாம் சந்திக்கிறது? வெயிட் பண்ணோம். திடீர்னு ஒரு டிவி சேனலை கொடுத்தார். எத்தனை வருஷம் காத்திருந்தோம் தெரியுமா? 10 வருஷம். அங்கே ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியர்களை பயிற்றுவிக்க ஒரு பயிற்சி ஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று இன்னும் காத்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நினைச்சா ஒரே ஒரு சைன் தான், இல்ல ஒரு சைன் போட்டுட்டா கோடிகள் வந்து விழும். அவர் சும்மா இருக்கிறாரு. அவர் சும்மா இருக்கும்போது நம்ம என்ன செய்யறது? we are waiting praying, ஜெபம் பண்றோம், காத்திருக்கிறோம். எப்படியாவது செய்வார். ஆனா ஊழியத்தை நிறுத்தவே இல்லை. ஊழியம் பல மடங்கு போயிட்டே இருக்குது. உங்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்யலங்கிறதுக்காக ஆண்டவருக்கு செய்யறதை நிறுத்திடாதீங்கம்மா. அது ஒரு ஸ்லாக்கியம், அது ஒரு பாக்கியம். இந்த ஜனங்கள் காத்திருக்க மனசில்ல, கன்றுக்குட்டியை செஞ்சுட்டாங்க. மோசே கோபத்தோட கீழே வரார். கன்றுக்குட்டியை போட்டு ஒட்டச்சு தூளாக்கி தண்ணியில கலந்து எல்லாரும் குடிங்க அப்படின்னு கொடுக்கிறார். இவ்வளோ கோபம். வேத வசனம் சொல்கிறது, புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இன்னைக்கு பிலீவர்ஸ பாதாள வல்லமை எப்படி மேற்கொள்ளுது தெரியுமா? த்ரூ என்டர்டைன்மெண்ட்ல என்ன தப்பு? டிவியில அதை பார்க்கறது என்ன தப்பு? டிவியில இதை பார்க்கறது என்ன தப்பு? ஒன்னும் தப்பு கிடையாது. பாவத்துக்கு ஏதுவல்லாத பல நல்ல சேனல் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனா உன் நேரத்தெல்லாம் அதுல போய் செலவழிக்கிறதுக்கு உன் தேவன் உன்னை அனுமதிக்க மாட்டார். நீ தேவனுக்குரியவள், நீங்கள் தேவனுக்குரியவர்கள், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உங்களுக்குன்னு செய்யறதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நான் ரொம்ப யோசிப்பேன், ஐயோ ஒரு நாள்ல காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் காலைல சக்கரம் கட்டிட்டு ஓடுற வாழ்க்கையா இருக்குது ஆண்டவரே. எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஆனா அடுத்த பக்கம் திரும்பி பார்த்தா அது ஒரு ஸ்லாக்கியம். ஒவ்வொரு 5 நிமிஷமும் we are in the ministry. ஒவ்வொரு 10 நிமிஷமும் we are doing God's work. இது எங்களால மட்டும்தான் முடியுமா? ஊழியர்களால மட்டும் முடியுமா? உங்களுக்கு என்ன? How about you? உங்க நேரங்களை என்டர்டைன்மெண்ட்ல செலவழிப்பீங்களா? இன்னைக்கு தேவன் திருச்சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்க நேரம் என்டர்டைன்மெண்ட்ஸ்ல போகக்கூடாது. நீ தேவனுக்குரியவன், நீ தேவனுக்குரியவள், நீ விசேஷமானவர்கள். புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இது வசனம் சொல்லுது. யாத்திராகமம் 32:1-8 வரைக்கும் இதை வாசிச்சு பார்த்தா, நான் விதித்த வழிகளை மீறினார்கள் அப்படின்னு இருக்கு. என்ன செஞ்சாங்களா? நான் விதித்த வழிகளை மீறினார்கள். எப்படி மீறினார்கள்? தெய்வம் ஒருவர் நடத்தி கொண்டிருக்க தெய்வம் அல்லாதவர்களை உண்டாக்கி வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
சங்கீதம் 106 20-22 சொல்லுது, மகிமையான கர்த்தரின் சாயல புல்லை தின்கிற மாட்டுக்கு ஒப்பாக்கினார்கள். பல வேளைகளில் தேவன் நம்ம வாழ்க்கையில மட்டுப்படுத்தப்படுகிறார். பல வேளைகள் நம்முடைய வார்த்தைகளினாலே மட்டுப்படுத்துகிறோம், நம்முடைய செய்கையினால மட்டுப்படுத்துகிறோம், அர்ப்பணங்கள் குறைவதனால மட்டுப்படுத்துறோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஒரு தேவனை கனம் பண்ண, அவருதான் தெய்வம்னு சொல்லி அவருக்காக வாழத்தான் தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். பைபிள் சொல்லுது, அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் என்று. புத்தாண்டு செலிப்ரேஷன் என்று பல பட்டணங்களிலும் அஞ்ஞான மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. நியூ இயர் ஃபெஸ்டிவல், நியூ இயர் அந்த ஈவ் அன்னைக்கு 31 சாயங்காலமே எல்லாம் கேதர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே பார்ட்டி, நடனம், களிப்பு, டான்ஸு, அப்புறம் எல்லா என்டர்டெயின்மெண்ட்ஸ். கரெக்டாக 12 o'clock ஆகும்போது எல்லாம் அப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு, அப்படி ஒரு செகண்ட் லைட் ஆன் பண்ணிட்டு எல்லாம் ஹாப்பி நியூ இயர்னு கத்திட்டு, அதுக்கு பிறகு நல்லா புசித்து குடித்து, அந்த புசித்து குடித்து விளையாடி அதுக்கு அடுத்து வர்றது என்ன தெரியுமா? வேசித்தனம். பழைய ஏற்பாடு முழுசு நீங்க பாருங்க, விக்கிரக ஆராதனையோடு வேசித்தனம் இணைந்தே தான் வருது. ஏன் ஆண்டவர் உன் பிள்ளைங்களை நீ புறவினத்து மக்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு சொன்னாரு தெரியுமா? அவங்களோட ஐக்கியமே வைக்காத அப்படின்னாரு. ஒய்? உன்னை அவன் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவான், அவன் கோயிலுக்கு பலியிட உன்னை கூப்பிடுவான், நீ அவனை கூப்பிடுவ, நீ போவ, அங்க சாப்பிடுவ, அப்ப பலியிடுவ, அவன் தெய்வத்தை தொழுது கொள்வ. அவன் தெய்வ ஆராதனையோடு இணைந்தது வேசித்தனம். ஒவ்வொரு பாகாலின் கோவிலிலும் அறை வீடுகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த அறை வீடுகளிலே தன்னை பாகாலுக்கு அர்ப்பணித்த தேவ தாசிகள் இருப்பார்கள். இந்த பாகாலை தொழுகிறவர்கள் அந்த பாகாலின் கோவிலிலே தொழுகையை முடிச்சிட்டு அங்க போய் ஒரு பாவம் செஞ்சுட்டு வரணும். அது அவங்களுடைய வர்ஷிப்ல ஒரு பகுதி. அதை ஆராதனை என்றே நினைத்தார்கள். இன்னைக்கும் இந்த அசுத்தம் உலகத்துல நடக்குது, வெளியே தெரியல, ஆனா நடக்குது. உங்க பிள்ளைங்களை பக்தி மார்க்கத்துல இழுத்து கட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப கவனமா இருங்கம்மா. என் அன்பு வாலிப செல்வங்களே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களை கைகூப்பி கேட்கிறேன், உன் உறவு புறவினத்து ஜாதி மக்களோடு ரொம்ப இருக்கக்கூடாது. அவன் உன்னை இழுத்துட்டே போயிடுவான். தேடு, ஆவிக்குரிய நண்பனை தேடு, ஆவிக்குரிய சிநேகிதியை தேடு, ஆவிக்குரிய ஃபெலோஷிப் பண்ண உருவாக்கு. சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, சேர்ந்து வேதத்தை வாசிங்க, சேர்ந்து ஊழியம் செய்யுங்க. உன்னை காத்துக்கொள். புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட எழும்பும் பொழுது அது உன்னை வேசித்தனத்துக்கு கொண்டு செல்லும். இங்க அப்படித்தான் நடந்துச்சு. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குது. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று, நல்லா கவனிங்க, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோடு விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். உங்களோடு கூட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் எப்படி வாழுகிறவர்களா? உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். இப்படி உலகத்துல நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? Do you know that? சில காரியங்கள் உலகத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். அடுத்த வசனம் சொல்லுது, விபச்சாரத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவர்களுமா இருக்கிற கண்ணுடையவர்கள், உறுதி இல்லாத, நல்லா சொல்லுங்க, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளை. ஏன் அங்க போக கூடாதுன்னு சொல்றோம் தெரியுமா? உறுதி இல்லாத நம்ம பிள்ளைங்க அங்க போனா மாட்டிக்குவாங்க. உறுதி இல்லாத பிள்ளைங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் போவாங்க, அங்க மாட்டிக்குவாங்க. அங்க அவளை ஒருத்தி வழி நடத்திடுவா வேற வழிக்கு, அங்க அவள் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போவா. சும்மா வாடி அப்படின்னு சொல்லிட்டு போறதா, அங்க போனா பாவத்துல விழுந்துடுறாங்க. சும்மா வாப்பா அப்படின்னு இழுத்துட்டு போறதா. உறுதி இல்லையா, போகவே போகாத உலகத்துக்கு பின்னாடி. பெட்டர் உன்னை பாதுகாத்துக்கொள். ஒரு யோசேப்பு ஏன் வஸ்திரத்தை விட்டுட்டு கூட போனான்னு தெரியுமா? அவனுக்கு தெரியும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கிறதுக்கு எதையாவது கிரயமா செலுத்தினா கூட ஓடிடணும். இந்த உல்லாசம், இந்த உலக இன்பங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இஸ்ரவேலர் விழுந்து போனார்கள். ஆரோன் அவர்களை அவமானப்படத்தக்கதாய் அசுசிப்படுத்தி வைத்திருந்தாராம். பாதாளத்தின் வல்லமை உல்லாசங்களின் வழியாய் உள்ளே வருகிறது, உலக கேளிக்கைகளின் வழியாய் உள்ளே வருகிறது. இந்த பிள்ளைங்களுக்கு சுட்டி டிவின்னு போட்டு விடுறோம் பல நேரத்தில். எதுக்கு தொல்லை தாங்காம அது போட்டு விட்டா அது வாட்டுக்கு 3 மணி நேரத்துக்கு இந்த தேனா பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கிட்டு அந்த சுட்டி டிவியே பார்த்துட்டு இருக்குது. ஒன்று சொல்லி தரட்டுமா? அந்த சுட்டி டிவியை பார்க்க அது உள்ளத்தில் என்ன வரும்னா,
ரொம்ப உட்காந்து டிவி பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். ஸோ அது மைண்டுக்குள்ளே, அது மெமரி ஏரியாவில் இது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வளர வளர சுட்டிக்கு அடுத்து வேற ஒரு டிவி, அதுக்கு அடுத்து வேற ஒரு டிவி. வாலிப பிள்ளைங்களே, உங்கள் மைண்டை நான் இன்னைக்கு எல்லாருக்கும் எச்சரிப்பாக சொல்கிறேன். தேவையில்லாத டிவி ப்ரோக்ராமில் நீங்கள் மணிக்கணக்காக உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூ வில் பி கரப்டட். அதுக்குள்ள நயவஞ்சகமாக வர்ற உலகத்தின் ஆவிகளால் உங்கள் சிந்தை கரைப்பட்டு போயிடும். பெட்டர் செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த வேர்ல்ட்லினஸ். உலகத்திலேருந்து உன்னை பிரிச்சுக்கோ மகனே, பிரிச்சுக்கோ மகளே. இன்றைக்கு உனக்கு ஒரு எச்சரிப்பாய் கூட சொல்கிறேன், பாதாளத்தின் வல்லமை உன்னை மேற்கொள்ளக்கூடாது. மூன்றாவதாக அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசியுங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். இது எங்க எழுதப்பட்டிருக்குன்னா, எண்ணாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்துல இது எழுதப்பட்டிருக்கு. முதல் வசனத்தை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் சீத்தியமில் தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாவின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? 2வது வசனம். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஃபர்ஸ்ட் எதுக்கு கூப்பிட்டாங்க? ஜஸ்ட் வாங்க எங்க வீட்டுல ஒரு விருந்து. ஐயோ அப்படின்னா நம்ம உடனே சந்தோஷமா போவோம், டெலிஷியஸ் ஃபுட்டா இருக்கும். இந்த வீட்டில் இட்லி சட்னி சாம்பாரே சாப்பிட்டு நல்லாவே இல்லை, நேராக போயிடலாம். இந்த ஒய்ஃபுக்கு சமைக்கவும் தெரிய மாட்டேங்குது, அதே குழம்பு தான் வைக்குது, அதே கூட்டத்தான் வைக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு போயிட்டாங்க. ஓகே. ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். ஜனங்கள் போய் புசித்து, சொல்லுங்க, ஜனங்கள் புசிக்கிறதோட மட்டும் இல்ல, இங்க வா, ஏன் கொஞ்சம் பூஜை நடக்குது உள்ளவா அப்படின்னு கூட்டு போய் சும்மா நின்றுட்டு பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் அப்படி போய் புசித்து தேவர்களை என்ன செஞ்சுட்டாங்களாம்? பணிந்து கொண்டார்கள். உறுதி இல்லாத ஆத்துமாக்கள். பிசாசு பாதாளத்தின் வல்லமை எப்படி இடம் பிடிக்குது பாருங்க. சாப்பிடத்தான் கூப்பிட்டாங்க, ஆனா அங்க போனா வேற விதமா மாறிடுச்சு. சும்மா தான் கூப்பிடுறாங்க. எப்பவுமே உங்க பரிசுத்த ஜனத்தோட உங்க ஐக்கியத்தை இருக்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய கோபம் உண்டுதான். சாப்பிட கூப்பிட்டாங்க, அங்க வர்ஷிப் பண்ணாங்க, அங்க வேசித்தனம் பண்ணாங்க. பின்னாடி வேதம் சொல்லுது, ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் குமாரன் பினஹாஸ் எழுந்து, அங்க ஒருத்தன் எல்லாரும் இதுல துக்கப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை உள்ள கூட்டிட்டு வரான். பினஹாஸ் எழுது நியாய தீர்ப்பு செஞ்ச உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு பிளஸ்ஸிங் சொல்றார். உனக்கு ஆசாரிய பட்டம் என்னென்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியரோடு பாவம் செஞ்சாங்க. இந்த மோவாபியர் யார் தெரியுமா? சீர்கெட்ட ஜனங்கள். லோத்தின் மூத்த குமாரத்தி இருக்கிறாளே, உலகத்துல நடக்காத ஒரு காரியம் லோத்தின் வாழ்க்கையில நடந்தது. தேவனை விட்டு தூரமா போனனால லோத்தின் 2 பெண் பிள்ளைகளும் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் தகப்பனிடத்தில். வேதம் அதை எழுதி வைத்திருக்கிறது. மூத்தவளுடைய மகனுக்கு மோவாபு சந்ததி அவள்கிட்ட வந்துச்சு. இந்த மோவாபியரோடு இவங்க பாவம் செஞ்சாங்களாம். எப்பவுமே கார்னல் பீப்புள் உங்களை தவறான வழிக்கு நடத்தத்தான் செய்வாங்க. There are good people in the world. உலகத்துல நல்ல மக்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்களோட உங்களுக்கு ஒரு லிமிட் தான் இருக்கணும். அந்த லிமிட் இல்லைன்னா இங்க வேசித்தனம் என்பது அந்த ஒரு பாவத்தை மட்டும் இல்லை, கிறிஸ்துவ விட்டு விலகிற எல்லாமே வேசித்தனம் தான். ஆண்டவரை விட்டு தூரம் போகிற எல்லாமே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளத்தின் வல்லமை பிறரோடு வைக்கிற சிநேகத்தின் மூலமாய் உங்களை இழுத்து கொண்டு போயிடும். கொஞ்சம் கவனமாயிருங்க. உங்க பரிசுத்தத்தை காப்பாத்துறதுல கவனமா இருங்க. ஒரு பெரிய தேவன் இருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இஸ்ரவேல் குமாரத்திகள்ல அழகான பெண்களா இல்லை, போய் மோவாபுல போய் இவங்கெல்லாம் பாவம் செஞ்சாங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு பெஸ்டா கொடுத்து வச்சிருக்கிறார். உங்களுக்குன்னு ஆசீர்வாதத்துக்கு ஒரு லைன் போட்டு வச்சிருக்கிறார். மன்னானா இப்படித்தான், இதுதான் ஃபுட்டு. உனக்கு தண்ணினா நான் ஞான கண்மலை நான் தான் தர்றேன். உனக்கு பாதுகாப்பு நான் தான். கொஞ்ச காலம், ஒரு 40 years தான். அப்புறம் நீங்க கானானுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எல்லாத்தையும் புசிக்கலாம். உங்களுக்கு ப்ராமிஸ் லேண்ட் இருக்குது. மண்ணுக்காக இவர்கள் மாணிக்கத்தை விட்டார்கள். உங்க வாழ்க்கையில மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க. 3 காரியங்களை பார்த்தோம். 4வதாக வாசியுங்கள். அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம்.
அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமா. எனக்கு இது கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. அது என்ன பரீட்சை பார்த்தார்கள்? எனக்கு ஆரம்பத்தில் இது புரியல. அப்புறம் ஆண்டவர் ஒரு நாள் சொல்லி கொடுத்தார். என்னாகமத்தின் புத்தகம் 14:22 வாசியுங்கள். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். எத்தனை முறை பரீட்சை பார்த்தார்களா? 10 முறை. 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். யாத்திராகமம் 17:2 ரெவிதீமிலே பரீட்சை பார்த்தாங்களா? எதுக்காக? தண்ணிக்காக. 10 இடம் ஏதுன்னு உங்களுக்கு ஜஸ்ட் அப்படி ஒரு ஹைலைட் பண்ணி மட்டும் சொல்லிட்டு போறேன். சிலருக்கு வேத விரும்பிகளா இருப்பீங்க, உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11 12 வரைக்கும் எகிப்தியர் பின்தொடர்ந்தாங்கல்ல, உடனே இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தாங்க. பரீட்சை பார்ப்பது என்பது முறுமுறுப்போடு இணைஞ்சு வருது. ஐயோ, இந்த எகிப்தியர் பின்தொடர்றாங்க, எங்களை கொண்டு போட்டுருவாங்க. முதல் முறுமுறுப்பு, முதல் பரீட்சை. யாத்திராகமம் 15:23-26 வரைக்கும் மாறால தண்ணி கசப்பா இருந்துச்சு. உடனே வாதாடுறாங்க, கர்த்தர் எங்களுக்கு ஏன் இப்படி செஞ்சார்? அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காம வாதாடினாங்க. யாத்திராகமம் 16 அங்க அவர்களுக்கு சில கஷ்டங்கள் வந்த பொழுது, அப்போ இறைச்சி இல்லாத போது முறுமுறுத்தாங்க. கர்த்தர்ட்ட கேட்டாங்க, கர்த்தர் இறைச்சியை கொடுப்பாரோ, அது எப்படி தருவாரு அப்படின்னு வாதாடினாங்க. யாத்திராகமம் 16:19-22 வரைக்கும் ஆண்டவர் சொன்னாரு, மன்னாவை அன்னன்னைக்கு போய் எடுக்கணும் அப்படின்னார். எப்படி எடுக்கணும்? டெய்லி. அதே போல ஒரு நாள் எடுத்த மன்னாவை அடுத்த நாள் வைக்க கூடாது. God's word is your daily bread. That's why you have to read God's word every day. முந்தின நாள் படிச்ச வசனத்தை வச்சு மறுநாள் வாழ முடியாது. அன்னைக்கு போய் ஃப்ரெஷ்ஷா கேட்கணும், அப்பா புது பிரெட் தாங்கப்பா. இவங்க என்ன செஞ்சாங்க? முந்தின நாளை சேர்த்து வச்சதை மறுநாள் வச்சுக்கிட்டாங்க. பூச்சி பிடிச்சது. ஆண்டவர் என்ன பரீட்சை பார்த்தாங்க அப்படின்னாங்க. இன்னொரு இடத்துல யாத்திராகமம் 17 அதுல ரெவிதீமிலே ஆண்டவர் தண்ணி இல்லைன்னப்போ ஆண்டவற்றை முறுமுறுத்தாங்க. யாத்திராகமம் 32 ஆண்டவர் ஒரு கட்டளை சொல்லியிருக்க, இவங்க கன்றுக்குட்டியை உருவாக்குனாங்க. அது ஒரு பரீட்சை. பரீட்சை என்பது அவிசுவாசம், கீழ்ப்படியாமை, முறுமுறுப்பு, இந்த 3 சேர்ந்ததுதான் பரீட்சை. சொல்லுங்க, பரீட்சைனா என்னது? அவிசுவாசம், கீழ்ப்படியாமை, முறுமுறுப்பு. நம்ம லைஃப்ல இந்த 3 இருக்கவே கூடாது. எதுக்கெடுத்தாலும் முறுமுறுப்பு, எதுக்கெடுத்தாலும் இன்னும் இந்த சாப்பாடு தானா இன்னைக்கு, வேற ஏதாவது செய்யக்கூடாதா, ஒரு முறுமுறுப்பு. இந்த ட்ரெஸ்ஸையே எத்தனை நாள் நான் போட்டுட்டு இருப்பேன், எனக்கு வேற ஒரு ட்ரெஸ் ஏன் எடுத்துட மாட்டேங்கிங்க, முறுமுறுப்பு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வேலையை குறிச்சோ, குடும்பத்தை குறிச்சோ, மனைவியை குறிச்சோ, பிள்ளைகளை குறிச்சோ இன்னைக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை வாங்கிட்டு போங்க. எதை குறிச்சு நான் முறுமுறுக்க மாட்டேன். இந்த செய்தியை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் ஆயத்தம் பண்ணேன். இது ஆயத்தம் பண்ண பண்ண என் உள்ளத்துல ஒரு மறுரூபம். ஐயோ ஆண்டவரே, எதுக்கு கூட முறுமுறுக்க மாட்டேன். ஊழியத்தில் அதை செய்யலேன்னு கூட முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே. விசனம் கூட பட மாட்டேன். கண்ணீர் கூட இனிமே வடிச்சு நீங்க ஏன் செய்யலன்னா கேட்க மாட்டேன். ஏன்னா அது கூட சம்டைம்ஸ் ஒரு முறுமுறுப்பு மாதிரி ஆகுது. சந்தோஷமா நீங்க செய்வீங்கப்பா, அப்படித்தான் நான் சொல்ல போறேன் இனிமே அப்படின்னு கர்த்தர்ட்ட நான் ஒரு பொருத்தனை பண்ணி பயந்து, இந்த முறுமுறுப்பின் வார்த்தைகள்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்கப்பா, நான் பிரசங்கம் பண்றேன், நானே ஆகாதவளா போயிடக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க, ஜோம் பண்ணிட்டு வந்துதான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன். ஓகே, அடுத்து 8வது முறுமுறுப்பு என்னாகமம் 11:4-6 வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோமே. 2வது தடவை இறைச்சி கேட்டு முறுமுறுத்தாங்க. 9வது முறுமுறுப்பு என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1-25 வரைக்கும் போய் தேசத்தை வேவு பார்த்துட்டு வர சொன்னப்போ, ஐயோ அவர்களெல்லாம் பலத்தவர்கள், நம்மை காட்டிலும் நெடியவர்கள், நம்ம போவே முடியாது, அவர்கள் நம்மை மேற்கொள்வார்கள் என்று தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்புனாங்களாம். உங்களுக்கு சொல்றேன், நல்லது பேச தெரியலன்னா அட்லீஸ்ட் கெட்டதையாவது பேசாம இருக்கணும். பிரசங்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பிரசங்கம் சீக்கிரம் முடிஞ்சிச்சா என்ன சீக்கிரமே முடிச்சிட்டாங்க, பாட்டு நல்லா இருந்தா அதுக்கு ஒண்ணு, பாட்டு நல்லா இல்லைன்னா அதுக்கு ஒண்ணு, எல்லாத்துக்கும் ஒரு முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில. புருஷன் அன்பு செலுத்தினா அது சந்தோஷமா இருக்குது, அவர் ஒரு நாள் கோவப்பட்டா உடனே ஒரு முறுமுறுப்பு, எப்ப பாரு நீங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. இல்ல எல்லாருக்குள்ளே இது இருக்குது. மனைவியுடைய வேல்யூ பல புருஷர்களுக்கு தெரியல. இவ என்ன இப்படி இருக்கிறா, எத்தனை ஆஃபர் வந்துச்சு, எவ்வளவு அழகான பெண்கள் எல்லாம் வந்தாங்க, வேணான்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணனே, அங்க ஒரு முறுமுறுப்பு.
இன்னையோட இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. God knows what is the best to you. உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சுதான் God பெஸ்டா கொடுத்துருக்கிறாரு. இன்னொன்னு வந்துச்சுன்னா அது எப்படி இருந்திருக்குமோ தெரியாது. கண்ணுக்கு அவர்கள் நோவா இருந்திருப்பார்கள். God நல்லா அளந்து ஜாடிக்கேத்த மூடியத்தான் கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. முறுமுறுக்கவே கூடாது. என்ன இந்த வேலை, இவ்வளோதானா சம்பளம், முறுமுறுக்காதீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா 7,000 ரூபாய் எனக்கு சம்பளம், ஐ தேங்க்யூ லார்ட், நீங்க என்ன இன்னும் ஆசீர்வதிப்பீங்க. ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உங்க ஆவி மாறும், ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் பெருகும். ஹல்லேலூயா. கடைசியா எதுவுக்கு முறுமுறுத்தாங்கன்னா, என்னாகமம் 13 அதிகாரம் 40-44 வரைக்கும் அவர் சொல்றாரு, நீங்க போகாதீங்க மலைக்கு, இல்ல நாங்க ஏறுவோம் மேல அப்படின்ட்டு கீழ்ப்படியாம முறுமுறுத்துட்டே ஏறினாங்களாம். 10 இடத்துல முறுமுறுப்பு, 10 இடத்துல பரீட்சை பார்த்தாங்க. வேதம் சொல்லுது, அவர்களை போல நம்ம இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களா எழுதப்பட்டது. இதெல்லாம் வாசிச்சு உங்களை பயமுறுத்தி அனுப்புறதுக்காக இந்த வசனத்தை நான் உங்களோட பிரசங்கம் பண்ணலை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் விழுந்து போனாங்க. ஒரு இரட்சகர் வந்தார். அவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி, இவங்க இத்தனை சோதனைகளை தாண்டி வந்தாங்க பாருங்க. அத்தனை சோதனையை ஜெயிச்சு காட்டினார். அவருக்கு 3 சோதனை வந்துச்சு. அந்த 3லையும் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிச்சார். ஹல்லேலூயா. என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஓகே. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த. இஸ்ரவேலர்கள் எத்தனை வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க? 40 நாள். 40 வருஷம். ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள், அப்படி வேதத்துல பல இடம் இருக்குது. அப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் அடையாளமா நீங்க அக்கிரமத்தை சுமப்பீங்க, அப்படிலாம் நிறைய இருக்குது. அவங்க 40 years தோத்து போயிட்டாங்க பாருங்க. அதை ஜெயிக்கிறதுக்கு இவர் 40 days ஃபாஸ்டிங் இருந்தார். 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இஸ்ரவேலர்களுக்கு வந்த முதல் டெம்டேஷன் என்னது? 1 மாசம் முடிஞ்ச உடனே எதுக்கு கேட்டாங்க? எங்களுக்கு பசிக்குது, நாங்கள் பட்டினியில் சாகிறோம் என்று சொன்னார்கள். இங்கே ஒரு இரட்சகர் வந்தார், மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார், அவருக்கு பசி உண்டாயிற்று. வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, அவனுக்கு பேர் என்ன பேரு? சோதனைக்காரன், பரீட்சிக்கிறவன், டெஸ்ட் பண்றவன். பரீட்சை பார்த்து பார்த்து விழுந்துட்டாங்கல்ல, அவன் வந்து இவரையும் பரீட்சை பார்க்க வருகிறான். சோதனைக்காரன் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் தேவ குமாரனா இல்லையா? சொல்லுங்க. உங்களுக்கே சந்தேகம் இல்ல? அவர் தேவ குமாரனா இல்லையா? கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன். ஆமான்னு சொல்லுங்களேன். ஆமா, அதுல எதுவும் சந்தேகமா? இல்லவே இல்லை. ஆனா வந்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரன்னா நீ என்ன செய்யணும்? கல்ல அப்பமாகும்படி செய். இஸ்ரவேலர்கள் கேட்டாங்க, வனாந்தரத்துல போஷிப்பாரோ, வனாந்தரத்துல நடத்துவாரோ, வனாந்தரத்துல இறைச்சி கொடுப்பாரோ? இவன் கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனா இருந்தா ஏன் பட்னியா இருக்கிற? நீ ஏன் சும்மா இருக்கிற? நீ ஏன் தளர்ந்து போய் வர? இப்போ இந்த கல்ல அப்பமா மாற்றும்படி செய். அவர் சொன்னாரு, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலர்களுடைய தோல்விக்கெல்லாம் காரணம், நான் உங்களை 40 வருஷம் நடத்துவேன்னு ஒருத்தர் சொன்னார் பாருங்க. அவர் சொன்னதை நம்பல. இங்க ஒருத்தர் வந்தாரு, 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வந்த உடனே சோதனை வந்துச்சு. அவர் சொன்னாரு, 40 வருஷம் இஸ்ரவேலரை ஒருத்தர் வானத்து மண்ணால நடத்தினார்ல, அந்த ஜீவ மண்ணா நான் தான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னார். என் அன்பு சகோதரி, உங்க வாழ்க்கையில 1000 தேவை வரலாம். நீங்க பிழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவருடைய வசனம் தான். 1000 நெருக்கங்கள் வரலாம், நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தேவனுடைய வார்த்தை தான். நான் ஏற்கனவே செய்தியின் ஆரம்பத்துல சொன்னது போல, என்ன சோதனை, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். இல்ல
எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படித்தான் நடக்கும், எனக்கு தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார். இவர் சொன்னாரு ரட்சகர், நீ சொல்ற மாதிரி நான் கல்ல அப்பமா மாத்தித்தான் சாப்பிட்டு பிழைக்கணும்னு கிடையாது பிசாசே. நான் தேவனுடைய வார்த்தையினால பிழைக்கிறவன். ஹல்லேலூயா. நீங்க பிழைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுமா. உலகத்துக்கு 1000 வழி, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் பிழைக்கணும், உண்மைதான். ஆனா உங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை நம்புவதால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தேவையோடு வந்தீங்க? என்ன பிரச்சனையோடு வந்தீங்க? உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணாரு? வாக்கு மாறாதவர் சொல்றாரு, நான் சொன்னபடிதான் உனக்கு நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் உனக்கு கட்டாய அற்புதம் செய்யறேன், நான் உனக்கு உதவி செய்யறேன், உன் தேவைகளை நான் சந்திக்கிறேன், ஒரு பெட்டர் ஜாபை நான் தரேன், உன் பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்னு சொல்றமே, உங்களை தாழ்ச்சி அடைய விடுவாரா? வனாந்திரத்துல 40 வருஷம் நடத்தினார், ஒரு நாள் கூட தாழ்ச்சி கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், நீங்க சாகுற வரைக்கும் உங்களுக்கு தாழ்ச்சி கிடையாது, நீங்க மரிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தாழ்ச்சி கிடையாது. நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரியவே தெரியாது. நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்களையும் தேவன் நடத்துவார், உங்க சந்ததியை நடத்துவார். அவருடைய வார்த்தையினால் பிழைப்பீர்கள். பாதாளத்தின் வல்லமையை ஜெயிக்கிற ஒரே ஒரு வல்லமை கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு சோதனை வந்தது, வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலய துப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், என்ன சொல்றான்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். அவர் தேவனுடைய குமாரனா இல்லையா? கொஞ்சம் பிசாசுக்கு வெட்கம் உண்டாக ஆமான்னு சொல்லுங்களேன். பசி எடுக்குதா? தேவனுடைய குமாரன் தான் அவர். தேவகுமாரன். அவர் ப்ரூவ் பண்ணணும் அவசியமே இல்லை. அவன் சொன்னாலும் சொல்லனாலும் அவர் தேவகுமாரன் தான். இவருக்கு ப்ரூவ் பண்ணவே வேண்டாம். மக்கள் ப்ரூவ் பண்ண கேட்டாங்க. அவரு வனாந்திரத்துல பசியை தீக்கிறதுக்கு மன்னா கொடுப்பாரோ, சாப்பாடு கொடுப்பாரோ, தண்ணி கொடுப்பாரோ? தண்ணி கொடு. எப்படி சாகடிக்க கொண்டு வந்தியா? கடவுள் தண்ணியா கொடுப்பார்? கடவுள் இறைச்சி எப்படி தருவார்? கடவுள் எப்படி நடத்துவார்? அவர் தேவகுமாரன் தான். ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில, ஆண்டவரே நீர் உண்மையா என்னை நேசிக்கிறீர் என்றால் எனக்கு இதை செய். என்னத்துக்கு? அவர் உண்மையா தான் நேசிக்கிறார் உங்களை. ஏன் டெஸ்ட் பண்றீங்க காட? ஜஸ்ட் பிலீவ், டோன்ட் டெஸ்ட் காட். கடவுளை டெஸ்ட் பண்ணாதீங்க. அப்பா நான் நம்புறேன்ப்பா, அப்பா நான் நம்புறேன்ப்பா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஒரு கடைசி நாள் பூமியின் மேல் நிற்பார், இந்த மாம்சம் தோலெல்லாம் அழுகிற பிறகு கூட நான் அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். எப்போ? பிள்ளெல்லாம் செத்த பிறகு, சொத்தெல்லாம் போன பிறகு, எல்லாம் அழிஞ்ச பிறகு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு பாதாளத்தின் வல்லமை உங்களை மேற்கொள்ள நீங்க விடவே கூட. ப்ரூவ் பண்ணுங்க ஆண்டவரை கேட்காதீங்க. அவர் ஆல்ரெடி நிறைய ப்ரூவ் பண்ணிட்டார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே ஒரு ப்ரூஃப். இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கிறதே ஒரு ப்ரூஃப். இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னாரு, அதுக்கு பதில் என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது. அங்க 10 முறை என்ன பரீட்சை பார்த்து என்ன விசனப்படுத்தினாங்கன்னு எழுதி வச்சார்ல. இவர் சொன்னாரு, என் தேவனை நான் பரீட்சை பார்த்து விசனப்படுத்த மாட்டேன். ஜெயிச்சிட்டார். அவங்க 10 முறை பரீட்சித்து தோற்றுட்டாங்க. இவர் ஒரே வார்த்தையை சொல்லி, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார். ஐ வாண்ட் டெஸ்ட் மை காட். நான் அவர் குமாரன் தான். 8வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் எப்படியா விடல. அவன் இல்ல, பிசாசு சில வேளைகள் உங்களை விட மாட்டான், பின்னாடியே வருவான். பட் நீங்க ஜெயிக்கணும். பாதாளத்தின் வல்லமை நீங்க மேற்கொள்ளணும். மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மலை மேல் கொண்டு போய், எங்க கொண்டு போயிட்டான்? உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமை அவருக்கு காண்பித்து, எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல காட்டுறான். பிசாசுக்கு கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கா இல்லையா? பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொன்னா மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு. இருக்கா இல்லையா? அது விழுது, இது விழுது, இது விழுதுன்னு சொல்றாங்களே, இருக்கா இல்லையா? அங்க போனா அது நடக்குது, இது நடக்குது, இல்லாம இல்ல. அவனுக்கும் கொஞ்சம் வல்லமை இருக்குது. ஆனா அதை விட சூப்பர் பவர் நம்ம ஆண்டவருக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அவன் ஒரே செகண்ட்ல உலகத்தெல்லாம் காட்டிட்டானா. நியூயார்க்கை காட்டியிருப்பான், டோக்கியோவை காட்டியிருப்பான், இல்ல எல்லாத்தையும், டெல்லியை காட்டியிருப்பான், எல்லாத்தையும் காட்டியிருப்பான். ஒரே நிமிஷத்துல காட்டிட்டு, பார் இந்த க்ளோரி எல்லாம் உனக்கு நான் தரேன். ஏன் தெரியுமா? இந்த உலகம் மீட்கத்தானே வந்தாரு. அவன் அவனுடைய பேட்டர்னை காட்டினான். ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ என்ன பணிஞ்சுக்கோ. இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? மேல கற்பனை வர்றதுக்குள்ள கீழே கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை பணிஞ்சுட்டாங்க. அந்த சோதனையை இவர் ஜெயிச்சார்.
அவர் சொன்னாரு, வாசிங்க. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஆவியில ஒரு வேகம் வரும். என்ன தைரியம் இருந்தா நீ யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ப? நீர் தேவனுடைய குமாரனா என்ன பணிஞ்சுக்கணும், நீ யாரை பார்த்து அப்படி இந்த வசனத்தை வாசிக்கும் போதுதான் எனக்குள்ள அப்படி ஒரு வேகம் வரும். வசனம் சொல்லுது, என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அவர் யாரு? அண்ட சராசரத்தையும் படைத்தவர். அவரால தான் எல்லாம் உண்டாச்சு. இவன் சொல்றான், இப்போ என்கிட்ட இருக்குது, நீர் பணிந்து கொண்டா தருவேன். ஜீசஸ் சொன்னாரு, உன்னை பணிகிறதுனால இதை நான் வாங்க போறது இல்ல. God has a plan. நான் சிலுவையில ரத்த சிந்தி மறிச்சு தான் இந்த உலகத்தை திரும்ப மீட்கணுங்கிறது என் பிதாவின் திட்டம். உன்னை வணங்கி நான் வாங்க மாட்டேன். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்க ஆசீர்வாதம் எங்கிருந்து வரணும் தெரியுமா? சிலுவையிலிருந்து. குறுக்கு வழியில வர ஒரு ஆசீர்வாதமும் அது தேவ ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு தொழில் செய்றீங்களா, நேர்மையா செய்யுங்க. ஒரு பிசினஸ் பண்றீங்களா, ஸ்ட்ரெயிட்டா செய்யுங்க. எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட்டா இருங்க. கர்த்தருக்கு பயந்து செய்யுங்க. உன்னை பணிஞ்சுக்கிட்டு நான் ரிச் ஆக மாட்டேன். உன்னை பணிஞ்சு பாவத்தில் விழுந்த ஆத்துமாக்களை நான் வாங்க மாட்டேன். பிசாசே, வசனம் சொல்லுது, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. பாதாளத்தின் வல்லமை மேற்கொள்ள வரும்பொழுதெல்லாம் பரிசுத்த இரட்சகர் ஜீவனுள்ள வார்த்தையினால தான் ஜெயிச்சார். அந்த வார்த்தையாகிய மன்னா தான் 40 வருஷம் இஸ்ரவேலர் நடத்துச்சு. நம்மளையும் அந்த வார்த்தை தான் நடத்தும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள். 3:9. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். கடைசி வசனம் வாசிங்க. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். அவங்க ஏன் பிரவேசிக்க முடியாம போச்சுன்னு பல வசனம் இருக்குது. 9வது வசனம் சொல்லுது என்ன பரீட்சை பார்த்தாங்க. 10வது வசனம் சொல்லுது வலிவி போன இருதயம். 12வது வசனம் சொல்லுது அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். 13வது வசனம் சொல்லுது கடினமான இருதயம். 14வது வசனம் சொல்லுது உறுதி இல்லாத இருதயம். 15வது கடைசி வசனம் சொல்லுது அவிசுவாசத்தினால பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். 4:3 வாசிங்க. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 40 வருஷம் அனாந்தரத்தில் நடந்து வந்தோம். 2 பேரை தவிர ஒருத்தர் கூட அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கல. ஆனால் ஒரு இரட்சகர் 40 நாள் உபவாசம் பண்ணி அதை ஜெயித்தார். கல்வாரி சிலுவையிலே ஜெயமெடுத்து அந்த வெற்றியெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு அந்த வெற்றி உண்டு. நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க இஸ்ரவேலரை போல இச்சிக்க கூடாது. இஸ்ரவேலரை போல முறுமுறுக்காமல், பரீட்சை பாராமல், தேவனை விசனப்படுத்தாமல், தேவனை விசுவாசித்து கர்த்தரை பரீட்சை பாராமல், அவிசுவாசியாமல், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் வாழும் பொழுது நமக்கு அந்த பரம கானானின் ஆசீர்வாதம் உண்டாகும். எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்பீர்களா? வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஏன் இந்த மாலை பொழுதுல உட்கார்ந்து இந்த வேத வசனத்தை ஆராய்ந்தோம்? நம்முடைய முற்பிதாக்கள் மகிமையாய் நடத்தப்பட்டு எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தாலும் கூட வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு ஒரு மீட்பை சிலுவையில் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவர்களை நமக்கு திருஷ்டாந்தங்களாய் வைத்திருக்கிறார். நல்ல காரியத்திற்கு அல்ல, எதை செய்ய வேண்டும் என்பதற்கல்ல, எதை செய்யக்கூடாது என்பதற்காக. நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கை பிரேதங்கள் எல்லாம் அனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. நம்மில் ஒருவரும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க அபாத்திரராய் மாறிவிடக்கூடாது. எல்லாரும் உங்க வலது கரத்தை எடுத்து உங்க இருதயத்தின் மேல வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தேவன் என்னோடு கூட மேக ஸ்தம்பத்துல வர்றீங்க ஆண்டவரே, அக்கினி ஸ்தம்பத்துல கூட இருக்கிறீங்க ஆண்டவரே.
தங்களுக்குள் இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லியிருக்கிறது. எங்க குடும்பங்களில நாங்க உங்களை அசட்டை பண்ணக்கூடாது ஆண்டவரே. தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க ஆண்டவரே, நான் முறுமுறுக்க கூடாது ஆண்டவரே. உங்க ஆவியை நான் விசுனப்படுத்த கூடாது ஆண்டவரே. உங்க வல்லமையை நான் பரிசோதிக்க கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது ஆண்டவரே. என் தேவைகளை நீங்க சந்திப்பீங்கன்னு நீங்க எங்களுக்கு சொன்ன வார்த்தையை நம்பணும் ஆண்டவரே. நான் நம்ப விரும்புகிறேன். Forgive us, oh God. எல்லாரும் கேளுங்க, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எத்தனை காரியத்துக்கு முறுமுறுத்தேன், எவ்வளோ காரியத்துல உங்களை விசனப்படுத்தினேன். உலகத்தின் உல்லாசங்களுக்கு என் இருதயத்தை விட்டு கொடுத்து புறவினத்து மக்களுடைய வழிகளுக்கு நான் போயிட்டேன் ஆண்டவரே. நான் இன்னைக்கு திரும்பி வரேன் ஆண்டவரே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கரங்களை தட்டி கடவுளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, இந்த வனாந்திர பாதையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற கர்த்தருக்கு, ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு, மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினால் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவருக்கு, மன்னாவினால் போஷிக்கிறாரே, கண்மலை தண்ணீரினால் திருப்தியாக்குகிறாரே, கூட வருகிற அந்த ஞான கண்மலை, அந்த ஞான கண்மலையாக கிறிஸ்து நமக்கு போதும். உலகம் வேண்டாம், மாமிசம் வேண்டாம், பிசாசு வேண்டாம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையிலே பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்வது இல்லை என்று சொன்னீரே. எங்கள் முற்பிதாக்கள் விழுந்து போனார்கள், நீரோ ஜெயித்தீர். எங்களுக்கு அந்த ஜெயத்தை வாக்கு பண்ணி இருக்கிறீரப்பா. நாங்களும் ஒவ்வொரு நாள் உம்முடைய வசனத்தினால் பிழைத்து, உம்மை விசுவாசித்து, உமக்கு கீழ்ப்படிந்து, உம்மையே லக்காய் கொண்டு ஓட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். விசேஷமா இந்த மாலை வேளையில என்னென்ன தேவைகளோடு உங்க பிள்ளைங்க வந்தாங்களோ ஆண்டவரே, குறைவில்லாமல் வனாந்திரத்தில் போஷித்த கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை அதே மன்னாவினால் நிரப்புவீராக. இவர்கள் பாளையங்களை சுற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. இவர்கள் கூடாரத்தின் மேல் உம்முடைய மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் நிழலிட்டு நிற்பதாக. சபையை மூடி மறைத்துக் கொள்ளும். ஒருவர் கூட விழுந்து போக கூடாது. எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் அப்பா. முறுமுறுப்பை விலக்குவீராக, அவிசுவாசத்தை விலக்குவீராக, பரீட்சை பார்க்கிற ஆவியை விலக்குவீராக, இச்சைகளை விலக்குவீராக. பரிசுத்தப்படுத்தும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.